இது வந்து நண்டு சாப்ஸ். நண்டு சாப்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் நண்டு வேணும். நான் இப்போ ஒரு 6 நம்பர்ஸ் நண்டு எடுத்திருக்கேன். குட்டி குட்டி நண்டு. இதுதான் ரொம்ப ருசியாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி செய்யலான்னு ஒரு சின்ன ஒரு நல்ல ரெசிபி பார்ப்போம் இப்போது. ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் ஒரு 3 ஆனியன்ஸ் வந்து ரிங்காக அரைஞ்சிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி போதும். அப்புறம் வந்து நான் வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இதுதான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நான் சொன்ன மாதிரி எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் இது வந்து வீட்டு மிளகாத்தூள், இது அரைச்சது, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சோம்பு தாளிப்புக்கு, கொஞ்சோண்டு கடுகு தாளிப்புக்கு. அப்புறம் இதுக்கு தேவையான மேற்கொண்டு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா போட போகிறேன், ஆச்சிது. ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ கடாயை பற்ற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அலுமினியம் கடாயை எடுத்துக்கோங்க சாப்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு பச்சை சோம்பு போடுறோம். கடுகு போடுறேன். கடுகு பொரியுது. ஸோ இந்த டைம் வந்து ஆச்சி சிக்கன் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் 6 நண்டு தான் இருக்குது, நான் அதுக்கேற்ற மாதிரி போடுறேன். எப்போவுமே நான் சொன்ன மாதிரி தான், பொதுவாக மசாலாவை வந்து எண்ணெயில் போட்டிங்கன்னா அது தனி ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க ஓரளவு. 1.5 ஸ்பூன். இந்த ரொம்ப காரம், ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். இந்த டைமு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் அண்ட் தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டுருங்க. நல்லா வதக்குங்க. இதில் பச்சை சோம்பு போட்டுருக்கிறதுனால அதுதான் டேஸ்ட்டு. ஸோ நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி அலுமினியம் கடாய் எடுத்துக்கலாம். அலுமினியம் கடாய் இரும்பு கடாயில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும், ப்ளஸ் நல்லா செதுக்கணும் கூட. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப உப்பு சேர்க்காதுங்க, திட்டமான அளவு உப்பு. நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமு இந்த கிராப்பை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. கிராப் நல்லா வந்து மசாலா போய் இறங்கணும்.
மஞ்சத்தூள் தேவை. இப்போ வந்து தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இது நல்லா எல்லாம் போய் அந்த பேட்டரில் உட்காரும். நல்லா குக் ஆகணும். ஒரு 1/2 அன் ஹவர் இதை மறந்துடுங்க. லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது திக்காக வர்றதுக்கு ஒரு இன்க்ரீடியண்ட் இருக்குது. நான் அதை வந்து ஆட் பண்ண போகிறேன். அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த நான் சொன்னேன் இல்லையா சாப்ஸு, அது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நீங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதில் வேறு நான் எந்த இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்கலை. இது நல்லா வெந்து இது மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இப்படி உடச்சா உடையணும். சரிங்களா? மேலும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஷப்ரி. பாய்.